ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இது நோட்ஸுக்கான வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதில் இந்த லெசன்லேருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு டீட்டெயிலையும் நம்ம பார்த்துடலாம். நோட்ஸுக்கான வீடியோஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த வீடியோக்கான லிங்க் தரேன். அதையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எந்த நாகரிகத்தின் சரிவோடு இந்தியாவில் நகரமயமாதலின் முதல் கட்டம் முடிவிற்கு வந்தது? சரியான விடை ஆப்ஷன் சி, சிந்துவெளி. செகண்ட் கொஸ்டின், வேதகாலம் எனும் காலகட்டம் யாருடைய வருகையால் தொடங்கியது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஆரியர்கள். ஆரியர்களுடைய வருகையினாலதான் வேதகாலம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தொடங்கியது. தேர்ட் கொஸ்டின், இந்திய வரலாற்றில் வேத காலத்தின் காலகட்டம் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் சி, கிமு 1500 to 600. ஃபோர்த் கொஸ்டின், வேதங்கள் என்பதில் இருந்து பெயர் பெற்ற காலம் இது? வேதங்கள் என்பதில் இருந்து பெயர் பெற்ற காலம் இது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வேத காலம். வேத காலம், வேதங்கள் அப்படிங்கிறதுல இருந்து பெயர் பெற்றது எதுனா வேத காலம் தான். ஆரியர்கள் பேசும் மொழி எது? ஆரியர்கள் பேசும் மொழி எது? சரியான விடை ஆப்ஷன் டி, இந்தோ ஆரிய மொழி தான் ஆரியர்கள் பேசக்கூடிய மொழி. சிக்ஸ்த் கொஸ்டின், இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ஆரியர்கள். இவங்க தான் இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து கால்நடைகளை மேய்ப்பாங்க. செவன்த் கொஸ்டின், ஆரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவர்கள். கைபர் கணவாய் எந்த மலையில் உள்ளது? கைபர் கணவாய் எந்த மலையில் உள்ளதுன்னா இந்துகுஸ் மலையில உள்ளது. ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் இருந்து அலையலையாக குடிபெயர்ந்து இந்துகுஸ் மலைகளில் உள்ள எந்த வழியாக வந்தனர்? கைபர் கணவாய். 10th கொஸ்டின், ஆரியர்களின் முதன்மை தொழில் எது? ஆரியர்களுடைய முதன்மை தொழில் கால்நடை மேய்த்தல். 11th கொஸ்டின், ஆரியர்களுக்கு கால்நடை மேய்ப்பதே முதன்மை தொழில் என்றாலும் இவர்கள் பின்பற்றிய வேறு தொழில் என்ன? அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. அவங்களுடைய முதன்மை தொழில் கால்நடை மேய்த்தல். அது இல்லாம அவங்க வேற என்ன தொழில் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. நிலத்தின் மீதுள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும் முறையின் பெயர் என்ன? அதுதான் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. 13வது கொஸ்டின், மரங்கள் செடி கொடிகள் வெட்டப்பட்டு எரிக்கப்பட்டு நிலத்தில் வேளாண்மை செய்யும் கால அளவு எவ்வளவு? இது பாத்தீங்கன்னா குறுகிய கால அளவு தான். நிலத்தின் மீதுள்ள செடி கொடிகள் மரங்கள் வெட்டி எரிக்கப்பட்ட பிறகு குறுகிய காலத்திற்கு வேளாண்மை செய்து அந்நிலத்தை கைவிட்டு வேறொரு இடம் தேடி வேளாண்மை செய்வதன் பெயர் என்ன? அதுதான் அழித்தெரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. 15வது கொஸ்டின், எந்த வேத காலம் ஆரியர்கள் நாடோடிகளாக இருந்தனர்? எந்த வேத காலத்துல ஆரியர்கள் நாடோடிகளாக இருந்தனர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரிக்வேத காலம். அதாவது தொடக்க வேத காலத்துல ஆரியர்கள் நாடோடிகளாக இருந்தனர். ரிக்வேத கால ஆரியர்கள் அடிப்படையில் எந்த சமூகத்தினர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மேய்ச்சல் சமூகத்தினர். தொடக்க காலத்துல ஆரியர்கள் மேய்ச்சல் சமூகத்தினரை சேர்ந்தவர்களா இருந்தனர். மேய்ச்சல் சமூகத்தினரான ரிக்வேத கால ஆரியர்களுடைய முக்கிய சொத்தா எது இருந்தது? சரியான விடை ஆப்ஷன் டி, கால்நடைகள். ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, பஞ்சாப். 19வது கொஸ்டின், ரிக்வேத காலத்தில் பஞ்சாப் எப்படி அழைக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, சப்த சிந்து. தொடக்க காலத்துல பஞ்சாப் சப்த சிந்து அப்படின்னு தான் அழைக்கப்பட்டுச்சு. 20வது கொஸ்டின், சப்த சிந்து என்பதனுடைய பொருள் என்ன?
சரியான விடை ஆப்ஷன் சி. 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி தான் வந்து சப்த சிந்தோட பொருள். ரிக்வேத கால ஆரியர்கள் பரவலாக பயன்படுத்திய பொருட்கள் யாவை? சரியான விடை ஆப்ஷன் சி. இரும்பு கோடாரி, இரும்பினால் ஆன கொழுமுனையை கொண்ட கலப்பை. 22வது கொஸ்டின், வேதங்கள் எத்தனை? வேதங்கள் வந்து எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். வேதகால இலக்கியங்களின் பெரும் பிரிவுகள் எத்தனை? சரியான விடை ஆப்ஷன் பி 2. ஸ்ருதிகள் மற்றும் ஸ்மிருதிகள் எக்கால இலக்கியங்களின் 2 பெரும் பிரிவுகள் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் சி. வேத காலம். வேத காலத்தோட வேதகால இலக்கியத்தோட 2 பிரிவு என்ன அப்படின்னா ஸ்ருதிகள் மற்றும் ஸ்மிருதிகள். 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியது எது? சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்ருதிகள். புனிதமானவை, நிலையானவை, கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை என கருதப்பட்டவை எவை? சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்ருதிகள். ஸ்ருதி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி கேட்டல். ஸ்ருதினா கேட்டல். கேட்டல் என்பதன் மற்றொரு பொருள் யாது? சரியான விடை ஆப்ஷன் ஏ எழுதப்படாதது. ஸ்ருதியோட பொருள் வந்து கேட்டல். கேட்டலோட மற்றொரு பொருள் என்னன்னா எழுதப்படாதது. ஸ்ருதிகள் எதன் வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டன? சரியான விடை ஆப்ஷன் பி வாய்மொழி வழியாக. 30வது கொஸ்டின், ஆகமங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகிய மத குறித்த போதனைகளை கொண்ட நூல்கள் எவை? சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்மிருதிகள். 31 நிலையானவை அல்லாததும் தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகுபவையும் எவை? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஸ்மிருதிகள். ஸ்மிருதிகள் தான் வந்து நிலையானது கிடையாது. அடுத்த தொடர்ந்து வந்து மாற்றங்களுக்கு வந்து உள்ளாக்கப்படுபவை. இறுதியான எழுதப்பட்ட பிரதி என்பது எதனுடைய பொருளாகும்? சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்மிருதி. இந்தியாவின் தேசிய குறிக்கோள் எது? ஆப்ஷன் சி சத்தியமேவ ஜெயதே தான் இந்தியாவுடைய தேசிய குறிக்கோள். சத்தியமேவ ஜெயதே என்ற சொல்லோட பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ வாய்மையே வெல்லும். சத்தியமேவ ஜெயதே என்ற சொல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 36வது கொஸ்டின், வேதகால இலக்கியத்தின் தொல்பொருள் சான்றுகள் கிடைக்கப்பெற்ற நதி பகுதிகள் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ சிந்து மற்றும் கங்கை. 37வது கொஸ்டின், வேதகால இலக்கியத்தின் தொல்பொருள் சான்றுகள் கிடைக்கப்பெற்ற மாநிலங்கள் எவை? சரியான விடை ஆப்ஷன் டி பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான். 38வது கொஸ்டின், வேத இலக்கியங்களின் தொல்பொருள் சான்றாக சிந்து, கங்கை நதி பகுதிகளிலும் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய தொல்லியல் ஆய்விடங்களிலும் கிடைத்த பொருட்கள் யாவை? சரியான விடை ஆப்ஷன் பி இரும்பு கருவிகள், மண்பாண்டங்கள். 39வது கொஸ்டின், எக்கால அரசியல் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ரிக்வேத கால அரசியல். 40வது கொஸ்டின், அரசியலின் அடிப்படை அலகு எது? சரியான விடை ஆப்ஷன் டி குலம். வேதகால அரசியலின் தலைவர் யார்? வேதகால அரசியலின் தலைவர் வந்து குலபதி. வேதகால பண்பாட்டில் பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்த அமைப்பின் பெயர் என்ன? சரியான விடை கிராமம். வேதகால பண்பாட்டின் கிராமத்தோட தலைவர் யார்? சரியான விடை கிராமமணி. பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பை எப்படி அழைத்தனர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ விஸ். விஸ் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை குளம்.
பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பான தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ விசேபதி. ராஜன் என்பவர் எதனுடைய தலைவர் ஆவார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜனா, அதாவது இனக்குழு. ஜனாவின் தலைவரான ராஜன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஜனசிய கோபா. ஜனசிய கோபா என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் சி மக்களின் பாதுகாவலர். பல இனக்குழு அரசுகள் இருந்த காலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ரிக்வேத காலம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோவில் நம்ம 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் 50 கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த லெசனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.